பிரைஸ் த லார்ட். இன்று தவக்காலம் 12ஆம் நாள். ஒரு சில்வர் பாத்திரம் பித்தளையாக மாற முடியாது. பித்தளை பாத்திரம் தங்கமாக மாற முடியாது. அப்படியெனில் மனிதன் புனிதனாக மாற முடியுமா? முடியும் என்பதை விளக்குவதால் இன்றைய வாசகங்கள். முதல் வாசகத்தில் கடவுள் ஆபிராமிடம் விண்மீன்களை எண்ணிப்பார், இவற்றைப் போலவே உன் வழிமரபினரும் இருப்பர் என்றார் ஆண்டவர். இவற்றை செய்வது கடவுளுக்கு கடினமானது அல்ல, நம்மை போன்றோர் நம்புவதுதான் கடினமானது. ஆனால் ஆபிராம் நம்பினார். நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை என்று எபிரேயர் 11:1 பவுலடியார் கூறுகிறார். ஆபிராம் தன் இனத்தாரிடமிருந்து பிரிந்து தன் குடும்பத்துடன் வெகு தூரம் உள்ள ஒரு இடத்திற்கு வருகிறார். அங்கு அவருக்கு வேறு ஒருவரும் இல்லை, ஆண்டவரே துணை. ஆபிராம் ஆண்டவர் மேல் முழு நம்பிக்கையை வைத்தார். இது ஆபிராமின் உருமாற்றமாக இருக்கின்றது. உலகு சார்ந்தவற்றிலிருந்து நம்மை பிரித்து கொள்கிறோம், அப்போது நாமும் கடவுளை மட்டுமே நம்புவோம். பவுலடியாரும் கடந்த கால மோசமான வாழ்வில் இருந்து தன்னை பிரித்து வாழ்வது நானல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் என்கிற அளவிற்கு தாழ்வுக்குரிய தம் உடலை மாட்சிக்குரிய தமது உடலின் உருமாற்றம் செய்யும் இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்தார். உருமாற்றம் பெற்றார். அவர் சொல்கிறார், என்னைப் போல் வாழுங்கள் என்று. எந்த அளவிற்கு கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார் பாருங்கள். இது பவுலடியாரின் உருமாற்றம். இயேசுவும் 3 சீடர்களோடு தன்னை தனிமைப்படுத்திக் கொள்கிறார். கடவுளின் மகன் என்பதை தனது உருமாற்றத்தின் வழியாக சீடர்களுக்கு வெளிப்படுத்தி, பழையன கழிதலும் புதியன புகுதலுமே உருமாற்றம் என்பதை வெளிப்படுத்துகிறார். இதன் வழியாக சீடர்கள் நம்பிக்கை அதிகமாக்குகிறார். இந்த நிகழ்வு இயேசுவின் உருமாற்றம் என்று இருந்தாலும் இது சீடர்களுக்கான உருமாற்றம் என்றும் சொல்லலாம். ஏனென்றால் பேதுரு சொல்வார், நாம் இங்கேயே இருப்பது நல்லது என்று. மீண்டும் அங்கே போனால் போட்டியும் பொறாமையும் பெருமையும் எரிச்சலும் கோபமும் அதிகாரமும் ஆணவமும் கீழ்த்தரமான செயல்கள் செய்கின்றவர்களும் வேதனைப்படுத்துகின்ற காயப்படுத்துகின்ற மனிதர்கள் மத்தியில் அல்லவா வாழ வேண்டும் என்று. இப்படிப்பட்ட மனிதர்கள் மத்தியில் சீடர்கள் மட்டுமல்ல, நாமும் உருமாற்றம் பெற்ற கடவுள் மீது முழு நம்பிக்கை கொண்ட மனிதர்களாக வாழ வேண்டும். இப்படிப்பட்ட வாழ்வு பிறரது உருமாற்றத்துக்கு அடித்தளமாக இருக்கும் என்கிறார் இயேசு. கிறிஸ்துவுக்குரியவர்களே, கடவுள் விரும்புவது உடல் சார்ந்த உருமாற்றம் அல்ல, உள்ளம் சார்ந்த உருமாற்றம். நாம் எதில் உருமாற்றம் பெறப்போகிறோம்? பிரைஸ் தி லார்ட்.